எஸ் இன்றைக்கி ஈஸியாக டேஸ்டியாக கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. அது கூட வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா இடித்து வதக்கிக்கோங்க. அது கூட காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சோண்டு ஒரு பாதி உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. அது கொஞ்சம் நல்லா வதங்கினதும் அது கூட கொத்தவரங்காவை போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தேவையான உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி இந்த மாதிரி வந்ததும் கொஞ்சம் அந்த தண்ணியிலேயே நல்லா மூடி வச்சு வேக விடுங்க. காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், கொஞ்சமாக இந்த வேர்க்கடலை பொடி இருக்குது இல்லைங்களா, அதை தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி.